போலி அடையாளங்களுடன் இந்தியாவில் குடித்தனம். இந்திய பெண் என்ற அடையாளத்துடன் அழகி போட்டிகளில் பங்கேற்பு. சினிமா கலைஞர்களை ஏமாற்றி திரைப்படத்தில் நடிப்பு என கொல்கத்தாவில் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்த இந்த வங்கதேச அழகி யார்? கொல்கத்தாவில் உள்ள ஜாதவ்பூர் பகுதியில் வசிக்கும் நடிகையும் மாடல் அழகியுமான சாந்தா பால் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தன்னிடம் ஒருவர் பண மோசடி செய்து விட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது சாந்தா பால் தனது முகவர்களை மாற்றி மாற்றி தந்து புகார்களை கொடுத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து போலீசாரின் சந்தேக பார்வை சாந்தா பால் மீது திரும்பியது. இதனால் அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது தொடர்பான திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மாடல் அழகி சாந்தா பால் இந்தியர் இல்லை என்பதும் அவர் ஒரு வங்கதேச நாட்டு பெண் என்பதும் விசாரணையில் அம்பலமானது. அவரிடம் வங்கதேச பாஸ்போர்ட் மற்றும் வங்கதேச விமான நிறுவனத்தின் அடையாள அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதேவேளையில் அவரிடம் இந்தியர் என்ற அடையாளத்துடன் 2 ஆதார் அட்டைகள் இருந்தன. ஒன்றில் ஒரு முகவரியும் மற்றொன்றில் வேறு ஒரு முகவரியும் இருந்தது. இதேபோன்று போலி பான் கார்டு, வாக்காளர் அட்டை என அனைத்தும் போலியாக பெற்று அவர் இந்தியராகவே வாழ்ந்து வந்தது அம்பலமானது. அவர் ஏற்கனவே வங்கதேசத்தில் சில திரைப்படங்களில் நடித்த நிலையில் அங்கு அழகி போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளார். இதன் பின்தான் இந்தியாவில் செட்டிலாகிவிட நினைத்த சாந்தா பால் ஆந்திராவைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதன் பின்தான் கொல்கத்தாவில் குடியிருப்பை வாடகைக்கு எடுத்து போலி ஆதார், பான் மற்றும் வாக்காளர் அட்டையை பெற்றுள்ளார். இதன் மூலம் கேரளாவில் நடைபெற்ற அழகி போட்டி ஒன்றிலும் பங்கேற்றுள்ளார். இதை வைத்து தெலுங்கு திரைப்படம் ஒன்றிலும் சிறிய வேடத்தில் சாந்தா பால் நடித்துள்ளார். இதன்பின் சமூக வலைதளத்தில் பிரபலமான அவர் யூடியூப் சேனல்களுக்கு ஏராளமான நேர்காணல்களையும் கொடுத்துள்ளார். அதில் தான் ஒரு இந்தியர் என்றும் பதிவு செய்துள்ளார். இந்நிலையில்தான் அவர் ஒரு சிறிய நிறுவனம் ஒன்றை தொடங்க திட்டமிட்டுள்ளார். இதில் ஒரு சிலர் ஏமாற்றியதாக தெரிகிறது. இது தொடர்பாக புகார் கொடுத்த போதுதான் போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கியுள்ளார் மாடல் அழகி. மாடல் அழகியும் நடிகையுமான சாந்தா பாலிடம் விசாரணை நடத்தி வரும் போலீசார் அவருக்கு போலி ஆதார், பான் மற்றும் வாக்காளர் அட்டைகள் எப்படி கிடைத்தது, இதனை பெற்று தந்தவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாடல் அழகியுடன் அவரது குடியிருப்பில் அவருடைய ஆண் நண்பர் ஒருவர் தங்கியிருந்துள்ளார். தற்போது அவர் தலைமறைவான நிலையில் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேற்கு வங்கத்தில் வங்கதேச நாட்டவர்கள் சட்டவிரோதமாக குடியேறி வருவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வரும் நிலையில் நடிகை ஒருவரே சட்டவிரோதமாக போலி ஆவணங்களுடன் தங்கியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.